सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुराव्रतं नित्यमिदन्तु सर्वं ज्ञकालकारो गुणी सर्वविद्यः तेनेदिदं कर्म विवर्ततेः पृथिव्यप्तेजो निलखानि चिन्त्यम् அங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கு. பிருத்வியப்தேஜோ இருக்கணும். பிருத்வியப்தேஜோ நிலகானி சிந்தியம் ஏன ஆவೃತம் நித்யமிதம் ஹி சர்வம். அந்த பரமேஸ்வரனால இந்த ஜெகத்தெல்லாம் எப்பொழுதுமே மூடப்பட்டிருக்கு. ஏன ஆவೃತம் வியாபிக்கப்பட்டிருக்கு. பரமாத்மா ஒவ்வொரு பொருளையும் இருந்து கொண்டிருக்கார். அவர் இல்லாத இடம் இல்லை, சர்வமும் வியாபிச்சிருக்கார். இதம் ஹி சர்வம். அவர் யார் சார்? சர்வஜா, எல்லாம் அறிந்தவர். ஒவ்வொரு பிராணி மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு பொருளும் என்னமா ஆகிறதுங்கிறது அவருக்கு தெரியும். சர்வஜ சர்வவிதுன்னு சொல்றது. நம்ம தலையில முடி இருக்கு நமக்கு தெரியும், எத்தனை இருக்குன்னு தெரியுமோ? முடியாது. உங்க காலத்துல ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்குன்னு கேட்டா தெரியுமோ? தெரியாது. ஏன், நம்ம டெய்லி அங்கேதான் இருக்கோம், நான் கவனிக்கல. நமக்கு என்ன 4 ஜன்னல் இருக்கு, 5 ஜன்னல் இருக்கு தெரியும். அது எத்தனை கம்பி இருக்கு, என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அதை நம்ம கவனிக்கவே இல்லை. அது போல ஆனா பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். அணுவாக என்னென்ன இருக்குங்கிற விவகாரம் தெரியும். அதனாலதான் அவருக்கு சர்வஜா சர்வவித். சாதாரணமாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கார், விசேஷமாகவும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதார் அஜ்ஞா காலகாரா. எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்ணினார். காலத்தையும் கிரியையும் சர்வமும் அவர் தான் உண்டு பண்ணினார். காலம்னு ஒன்று சொல்றோம் பார்த்தல, இந்த காலத்தையும் அவர் தான் உண்டு பண்ணினார். காலம்ங்கிற கான்செப்ட் அவர் தான். அவர் தான் கால காலம். ஆனா அந்த காலத்தை இவர் தான் தயார் பண்ணினார். சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம கல்பயத் வேதம் சொல்றது. சூரியன் சந்திரன் இவ 2 பேரும் தயார் பண்ணினாரா. பண்ணிட்டு அவளை எங்க வைக்கிறது? ஒரு குடத்தை தயார் பண்ணி எங்க பூமியில வைக்கிறான், ஒரு மூலையில வைக்கிறான். சூரியன் சந்திரன் தயார் பண்ணினார். அப்புறம் என்ன பண்ணினார்? எங்க வைக்கிறதுன்னு பார்த்தார். ஆகாசத்துல வச்சார். கீழ் விழுந்துருமே தரலாம், விழாத சுத்துண்டார். அவ சுத்தின்ண்டே இருக்கான். சுத்தின்ண்டே இருக்கும் பொழுது பூமிக்கு இரவு பகல் ஏற்பட்டது. அதை வச்சுன்னு நம்ம டைம் கான்செப்டை உண்டு பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி டைம்ங்கிறது தனியா சிருஷ்டி பண்ணல, சூரியனும் சந்திரன் தான் சிருஷ்டி பண்ணினார். அந்த சூரிய கிரமத்தினால அது என்னாச்சு, டைம்ங்கிறது புதுசா உண்டாச்சு. அதனால காலத்தை தயார் பண்ணது யாரு? காலகாலனான பரமேஸ்வரன் காலத்தை தயார் பண்ணினார். அந்த காலத்தை நம்ம யமதர்மராஜான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்டா காலம் ஆயிடுது அப்படிங்கிறோம். காலம்னா என்ன? நம்மளுடைய சக்தி எல்லாம் எடுத்துட்டு போறார். அதனால அவருக்கு யமா. யமஹான்னு சூரியனுக்கு பேரு. யமசூரிய பிராஜாபத்யவ்யோ ஹரஸ்மின் சமூஹா அப்படிங்கிற ஈசோபனிடத்துல யமாங்கிற பேரு சூரியனுக்கும் உண்டு. சூரியனுடைய பிள்ளையான சனி பகவானுக்கும் உண்டு, யமதர்மராஜாவுக்கும் உண்டு. விவகாரம் என்னன்னா, இந்த காலத்தை தயார் பண்ணது யாரு? பரமேஸ்வரன். காலகாரா குணி அபகாசபாத்வாதி குணங்கள், புண்ணிய பாபங்கள் ஒண்ணும் இல்லாத ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு. சர்வவித் சர்வவித் சர்வஜா சர்வவித் அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியா அவருக்கு தெரியும் சார். அவர் எத்தனை விவகாரங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கார், உங்களால ஆச்சரியமாக ஒன்றும் பார்க்க முடியாது. குழந்தை பிறந்ததுமே அது கண்ணனுடைய எம, அந்த எம நுனியில 8 முடி. ஏன் சார் தயார் பண்ணி வச்சிருக்கார்? ஏதாவது தூசி விழுந்துருமே, கண்ணு பத்திரமா காப்பாத்துக்கணுமே. அந்த பகவான் பாருங்க எவ்வளவு தயார். மூக்குக்குள்ள முடி வச்சிருக்கார். ஏன்னா உள்ள இருந்து பொருளுக்கு டெய்லி காத்து போயிட்டே இருக்கு. ஏதாவது உபயோகம் இல்லாத பொருள் போயிடப்படாது, அதை ஃபில்டர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பறக்கிறப்ப இத்தனை தயார் பண்ணியிருக்காரு. உங்களால முடியுமா? ஒண்ணு முடியாது. இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஒரு டேபிள் சேர்லாம் தயார் பண்றான் சார். அது பாட்டுக்கு அப்படியே ஒண்ணு கிட்ட மொட்டையா தயார் பண்றான்.
பழைய நாள்ல ஒரு சேரை தயார் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு 20 பேர் கூலி. அவன் வந்து இதை பண்ணி அதை பண்ணி என்னென்னமோ நெகட்டிவ் வேலை எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பான். பழைய நாள்ல அந்த கையாலேயே செதுக்கி எத்தனையோ பதார்த்தங்கள் இப்ப எல்லாம் போயிடுது. அந்த சில்பசாஸ்திரமே போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் மிஷன் வந்துருக்குங்கிறான். கட்டர் தரையில கீழே விழுந்தது 5 பேரை கொண்டுடுது. அதை எடுக்கிறதுக்கு போனா இன்னொரு 6 பேரை கொண்டுடுது. என்ன முகூர்த்தத்துல ஆரம்பிச்சானோ தெரியல விவகாரம் முழுக்க. யாரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் பரமேஸ்வரனை தவிர ஒரு யாராலையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா என்ன நடக்கிறதுன்னா தெரியல சார். அப்படி எல்லாமும் தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். சர்வ வித்யா சர்வம் வேத்தி சர்வவித் யஹா தேன ஈஸ்வரேன ஈசிதம் பிரேரிதம் கர்ம. அந்த பரமாத்மாவனால தூண்டப்பட்டதான இந்த செயலானது கிரியதே கர்மா. கர்மான்னு என்ன அர்த்தம்? செயல் செய்யப்படுகிறது என்கிறதுனால கர்மான்னு பேரு. ரஜீவ பணி பாம்புக்கு மேல கயத்துக்கு மேல பாம்பு தோன்றத அப்படிதான் இந்த உலகங்கள்லாம் பரமாத்மால தோன்றது. ரஜீவ பணி இந்த இடத்துல கர்மான்னு சொன்னா எப்படிப்பட்டதான கர்மா? எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு பாலாக்கிய அதிகரணத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். கர்மான ஆக்ஷன் அர்த்தம் இல்ல, ஆக்ஷன்னால உண்டானதான உலகம்னு அர்த்தம். இந்த உலகம் எப்படி உண்டாயிருக்க? பரமாத்மா தான் மாறாமலேயே உலகத்தை தோற்று வைத்தார். ஆகையால் உலக தோற்றத்துக்கு காரணமா அவர் இருக்கார். ஆகையால் உலகம் எல்லாம் பரமாத்மாவினிடத்துல ஆரோபிதமான பதார்த்தம் அப்படின்னு தெரியுது. பிரஜீவ பணி சக்குன்னு மாலை, மாலையில பாம்பு காணப்படுகின்ற போல். பிரசித்தோதகா இது நம்ம பார்த்துட்டு இருக்கோமே இந்த உலகத்தை. பிரசித்தம் எது ஏதது ஈஸ்வர பிரேரிதம் கர்மா. ஈஸ்வரனால் தூண்டப்பட்டதான இந்த கர்மா ஜெகதாத்மனா விவர்த்ததே உலகமாகவே விவர்த்தத்தை அடைகிறது. உலகமாகவே காட்சி கொடுக்கிறது. நிஜமாகவே மண்ணு குடமா மாறினா போல பரமாத்மா உலகமாக மாறல. பரமாத்மா உலகமா மாறி இருந்தாரேனால் மண்ணு குடமா மாறின பிறகு மண் இல்லை சார். ஒரு 1/4 கிலோ தங்கத்தை கொடுத்தேன், வளையாகவும் செங்கிலியாகவும் எல்லாத்தையும் மாத்தி கொடுன்னு. எல்லாத்தையும் மாத்தி கொடுத்த பிறகு நான் கொடுத்த தங்கத்தையும் கொடுன்னு அர்த்தம். தங்கத்தை மாத்தி கொடுத்துருக்க தங்கம் எதுன்னு அதான் மாறி போயிடுது. அதே போல உலகம் பரமாத்மாவனுடைய மாற்றமாக இருக்குமையானால் இப்பொழுது நீங்க மோட்சத்தை அடைஞ்சா பரமாத்மா ஆறதுக்கு அங்கே பரமாத்மாவே இல்லைன்னு ஆயிடும். ஏன்? பரமாத்மா தான் உலகமா மாறிவிட்டாரு. அதனால அந்த ப்ராப்ளம் பரிணாமவாதம் ஒத்துக்கொள்ள முடியல. தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ஒண்ணு இன்னொன்னாக மாறித்து அப்படின்னு சொல்ல முடியல. பரம்பொருள் உலகமாக மாறல, பரம்பொருளாகவே இருக்கிறார். ஆனா என்ன, உலகம் தோற்று காட்சியை அழிக்கிறது. எப்படி? கயிறு கயிறாகவே இருக்கு, பாம்பா காணப்பட்டது. பாம்பாக காணப்பட்டதுனால கயிறு மாறிட்டுன்னு சொல்லாதீங்க, கயிறு இல்லேன்னு சொல்லாதீங்க. எது நீர் பார்த்த பாம்பு இல்ல சார். நான் பாம்பு பார்த்தேனே இல்லைங்கிறேன். நீர் பார்த்ததுனாலதான் இல்ல, கயிறு இருக்குங்க. ஏண்டா நீர் பார்க்கல, உன் கண்ணுல பட்டதுன்னு திருஷ்ட நட்சத்திரூபத்வா. ஆயால் உலகம் முழுக்க விவர்த்தம். இந்த ஒரு டைரக்டா சொல்றது வருத கர்ம ஜெகதாத்மனா விவர்த்ததே. இது எத் புனः தத் கர்மா அந்த பரமாத்மாவனால செய்யப்பட்டது என்ன சார்? பிருதிவ்யப்தேஜோ அனிலகானி பஞ்சபூதங்கள். பிருதிவி பூமி, அப் ஜலங்கள், அனிலம் அனலம் நெருப்பு, அனிலம் தேஜஸ், அது அனிலம்னா அனலம்னா அனிலம்னா காத்து, கம் ஆகாசம். பிருதிவ்யப்தேஜோ அனிலகானி பிருதிவியாதி பூத பஞ்சகம். அத்தனையும் இந்த மகாபூதங்கள் எல்லாம் அந்த பரமாத்மா தான் சிருஷ்டி பண்ணினார். ஏனாவிரதம் நித்யமிதம் ஹி சர்வம் ஞக்காலகாரோ குடி சர்வ வித்யா தேன ஈசிதம் கர்ம விவர்த்ததேஹ பிருதிவ்யப்தேஜோ அனிலகானி சிந்தியம். சர்வவித்துன்னு போட்டிருக்காரு. ஜஹாங்கிறதுனால சர்வஜான்னு இருக்கு. அது 2 வித்தியாசம் என்னன்னு கேட்கிறீரா? சர்வம் சாமான்யதையா ஜானாதீதி சர்வஜ்ஞா, விசிஷ்ய ஜானாதீதி சர்வவித். ஒவ்வொரு பொருளையும் எத்தனை மனுஷாள் இருக்குன்னு தெரியும், இது சர்வஜ்ஞா. அந்த ஒவ்வொரு மனுஷாளுக்கும் என்னென்ன பார்த்த வேலை செய்யறது அது வேற தெரியும் அவருக்கு. மைன்யூட் டீடைல்ஸ் கூட தெரிஞ்சவர் சர்வவித். சர்வஜான ஜெனரலி ஹி நோஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்க. ஆனா அதனுடைய மைன்யூட் டீடைல்ஸ், இண்டிவிஜுவல் டீடைல்ஸ்
அது கூட தெரியும் சர்வவித்துன்னு பேர். சர்வஜா சர்வவித்த. ஏன்னா சர்வ விஷயக ஞானவத்துவம் அபரோட்சமாக ஆகணும்னு நிர்பந்தம் இல்லை. அது சாதாரணமாக வேற இன்னொரு பிரமாணத்தினாலையும் வரலாம். ஒரு பெரிய ஒரு கம்பெனியில நம்பர் 1 ஒருத்தர் இருக்கார் சேர்மன். அவருக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கும், எத்தனை மனுஷால இருக்கும், என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் நினைச்சா அவருக்கு வரும். இது சர்வஜனா இருக்கார் அவர். சில பேருக்கு சில இன்ஃபர்மேஷன் தான் தெரியும், சில சீக்கிரட்டா இருக்கும். அப்படி இல்லை, அவர் எல்லாமும் தெரியும் அவருக்கு. ஆனா எல்லாத்தையும் மைன்யூட்டா அவர் தெரிஞ்சுக்க விரும்பல. அது வேண்டாம், எப்ப வேணும்னு இன்னொரு கேட்டா சொல்லுவா அப்படின்னு வச்சு அவர் சர்வஜன் தான், சர்வ வித்து இல்ல. எங்க பரமேஸ்வரன் அப்படி இல்லை, இன்னொருத்தருடைய தயதாட்சண்யம் இல்லை. எல்லா பொருளையும் அங்கேயே இருந்து அதையே பார்த்துட்டு அதை தெரிஞ்சுட்டு இருக்க. அதனால சர்வஜா சர்வவித்த. இது பரமாத்மாவுக்கு ஒருத்தருக்குத்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. அடுத்தது தற்கர்ம கிருத்வா விநிவர்த்ய பூயः தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம் ஏகேன த்வாப்யாம் த்ரிபிரஷ்டபிர்வா காலேன சைவ ஆத்மகுணைச்ச சூக்ஷ்மைः தற்கர்ம கிருத்வா. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? தற்கர்ம கிருத்வா, அந்த கர்மாவை பண்ணினார் சார். அவர் பண்ணின செயல் என்ன? பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணினார்? அவர்னார் விரிவர்த்திய பூயः. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? திரும்பி அப்படி பாக்குறாராம். நான் பண்ணின கர்மாக்கள்லாம் ஒழுங்க பண்ணினேன்னு பார்த்தாராம். ததைஷதா பகுத்யாம் பிரஜாயேதே. எல்லாத்தையும் பண்ணினார், பிளான் பண்ணினார். பிறகு என்ன பண்ணினார்? நான் பிளான் பண்ணின பிரகாரம் நல்லா நடந்ததான்னு பார்த்தாராம். லோகத்துல ஜனங்கள்லாம் நம்ம பண்றோம்னு நினைக்கிறோம், பண்ணிட்டு இருக்கோம், அது ஒழுங்கா நடக்கிறதான் திருப்பி போய் பார்க்கணும் நடுவில். அப்பப்ப அது என்ன இன்டர்னல் ஆடிட் ஒண்ணு இருக்கணும். மனுஷனுக்கே வேற ஒண்ணும் வேண்டாம், வேற யாருக்கும் ஒரு பெரிய ஆர்கனைஸ் இல்லை. நம்ம பண்றப்பவே இந்த புத்தகம் படிக்கிறோம் நினைச்சோம், 6 மாசத்துக்குள்ள படிக்கணும்னு நினைச்சோம், ஒரு 2 மாதம் ஆகின ஒழுங்கா போறதா இல்லையா, பழைய பாடம் எல்லாம் பார்த்தோமா இல்லையா, இல்ல எங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோமா, இல்ல ஒழுங்கா பார்க்கலையா, அது அவனுக்கு இருக்கணும். எந்த ஒரு சின்ன செயல் எடுத்துட்டாலும் விரிவர்த்திய பூயா once again ரீலுக் பண்ணணும். அதுல பார்த்துவிட்டு என்ன பண்ணினாரா? தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம். இந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் 2-3 தத்துவங்களோட சேர்த்து விட்டாராம். பூமியை ஜலத்தையும் நெருப்போடையும் சேர்த்து வச்சார். பூமிக்குள்ள ஜலம் இருக்கு தெரியுமா? பூமி நோண்டினா ஜலம் இருக்கு, ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு. என்ன சார்? அதான் 2 மேகங்கள் மோதினா மின்னல் வரல, நெருப்புல ஜலத்தை விட்டார். என்னையா அது? வெயில்ல நீங்க அப்படியே போயிட்டே இருந்தேன்னா உடம்புல இருந்து புகை வருதா? என்ன வருது? நெருப்புல வந்ததுன்னா என்ன சார் வரணும்? புகை என்ன வரணும்? ஆனா என்னடா வேத்து போட்டுறதுன்னா, அப்ப என்னாச்சு? உஷ்ணத்துல ஜலத்தை விட்டுருக்க. கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் சார் பரமாத்மா. இது அது காரணமா, அது இது காரணமா, உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டார். ஏண்டா தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம். ஒவ்வொன்னையும் 2-3 பதார்த்தத்தோட கலந்து விட்டார். அதுக்கப்புறம் ஏகேன த்வாப்யாம் 1-2ஓட கலந்தார். திருப்பி ரஷ்டபிர்வா 3-8ஓட கலந்தார். என்ன விவகாரம் எப்படி பண்றார்? காலேன ஜைவ. இத்தனையும் பண்ணிட்டு நடுவுல என்ன பண்ணிவிட்டார்? எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை தயார் பண்ணார். பூமி இருக்க அதை அறுவடை பண்றதுக்கு அது ஒரு காலம், அது பூமியில பீஜாவாபம் பண்றதுக்கு ஒரு காலம். இவைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இப்ப கம்ப்ளீட்டா போயிடுது. ஜனங்களை ஒண்ணும் தெரியாது. எதோ பூமியில விதைக்கிறான், அது வருது. கிராமாந்தரத்துல இந்த மாசத்துல தான் விதைக்கணும், இப்பதான் மழை வரும், இப்பதான் அறுவடை பண்ணணும் அப்படி. அந்த பொங்கலுக்கு முன்னால அறுவடை பண்ணி எல்லாம் புதுசா அரிசி வந்திருக்கும், புளி வந்திருக்கும், அதெல்லாம் தெரியும். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது வரும், எல்லா காலத்திலயும் எல்லாமும் வராது சார். அது இப்ப என்ன பண்ணிட்டோம்? மாம்பழம்னா 360 நாள் வரா போல வச்சுட்டு இருக்கோம். என்னன்னா அப்பா இந்த தேதியில செத்து போயிட்டார், ஜனவரியில செத்து போயிட்டார், அவருக்கு மாம்பழம் இஷ்டம். அதனால ஜூன்லயே என்ன பண்ணிட்டான்? மாம்பழத்தை டீப் ஃப்ரீசர்ல வச்சுட்டோம். அத பிராமணன் சாப்பிட்டு வயிற்று வலி வரும் அவருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கா லோகத்துல. விவகாரம் என்னன்னா அந்தந்த கால தற்கால தரு சம்பவை, அந்தந்த காலத்துலதான் அது வரும். அப்படி ஒவ்வொன்னோட காலத்தை சேர்த்து வச்சிருக்கார் சார். ஈரமழகு அது ஒரு காலத்துலதான் வரும், மீதி 12 மாசமும் வராது, 2 மாசம் தான் வரும். அப்படி சில தேசங்களோட கேரளா பிராந்தத்துல தான் வரும். மெட்ராஸ்ல நான் மிளக வச்சுட்டு இருக்கேன்னு வரவே வராது. அதுக்குன்னு சில இடங்கள். அதே போல கிருஷ்ணமுகங்கள், அந்த கருப்பா இருக்கக்கூடிய பிளாக் டீர் இருக்கிறதா பிளாக் பக்குங்கிறாங்க, சில இடத்துல தான் வளரும்.
நீங்க இங்க கொண்டு வச்சு அது பிராணம் விட்டுற பாவம். இப்ப விவகாரம் என்னடா, அதுக்கு அந்தந்த தேசம், அந்தந்த காலம், அந்தந்த சந்தர்ப்பம் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர். காலேன தெய்வ ஆத்ம குணை சர்வை. அதோட இல்ல, அதுக்கு வேண்டியதான குணங்கள். பாம்புக்கு மகா கோபத்தை உண்டு பண்ணின, அதே போலயே சில பதார்த்தங்களுக்கு பரமசாந்த ஸ்வரூபம். இந்த எருமாடு இருக்கு பாத்துங்களா, அது என்னடா, அது கோபமே வராது. மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, அது அப்படியே சட்டையே பண்ணாது போயிட்டே இருக்கும். நாம அப்படி இருக்கணும்னு சொல்றது. வாழ்க்கையில சுகதுக்கங்கள் வந்தா அதுல கோவிச்சுக்காம இருக்கணும்னு சொல்றது. நாம போன ஜென்மாவில பாம்பா இருக்கோம், சீர்றோம், என்ன பண்றது? அதனால என்ன, எல்லா குணங்களும் அதோட சேர்த்து வச்சிருக்கா. அதான் சொல்றாரு, தற்கர்ம கிருத்வா வினிவர்த்ய பூய தத் தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம் ஏகேன த்வப்யம் திரிபிரட்டபிர்வா காலேன சைவ ஆத்ம குணைக்க சூக்ஷ்மைஹி. யத் பிரதமாத்தியாயே சிந்தியமித்யுக்தம். பிரதமாத்தியாயத்துல இவையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் சார். எது? உலகத்துக்கு காரணமா காலம் இருக்கா, சுபாவம் இருக்கா, நியதி இருக்கா, எதிர்ச்சையா, பூதங்களா அப்படின்னு இவைகள்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொன்னேனே. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் தெய்வாத்ம சக்தின்னு, மீதியெல்லாம் கன்சிடரே பண்ணலையே அப்படின்னு கேட்டா, எத் பிரதமாத்தியாயே முதல் அத்தியாயத்தில் சிந்தியம் இவைகள்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேனே. இத்யுக்தம் ஏததேவ பிரபஞ்சயதி. அதான் சொல்ற ததிதி தற்கர்ம பிருத்திவியாதி சிருஷ்டுவா. நீங்க எந்த காலமும் பூமின்னு பூதங்கள்னு சொல்றேல, இந்த பூதங்களும் இவர் தான் சிருஷ்டி பண்ணினார். தற்கர்ம பூதாதி பிருத்திவியாதி சிருஷ்டுவா வினிவர்த்திய பிரத்யவேக்ஷணம் கிருத்வா. திரும்பி பார்த்து பூயா புனः தஸ்ய ஆத்மனः தத்வேன பூமியாதினா யோகம் சமேத்ய. மறுபடியும் இவளை தன்னோட சேர்த்துண்டார். சமேத்யான்னு இருக்க, சங்கமையான்னு இருக்கணும். ஏன் தெரியுமா, சேர்த்து வச்சு அது சேரல. சமேத்தியான சேர்ந்துன்னு அர்த்தம். அது தானே சேராது. ஜடபதார்த்தங்கள் ஒன்னோட ஒண்ணு வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணும், ஒரு சேதனன் அதை சேர்த்து வைக்கணும். அத சங்கமையா. அதனால நிலோபகா திரஷ்டவியா. நிச்சுன்னா காசல்பம், சேர்ந்துன்னு அர்த்தம் இல்ல, சேர்த்து வச்சுன்னு அர்த்தம். நிலோபோ திரஷ்டவியா கதிவிதை பிரகாரை. எப்படி சேர்த்து வச்சார்? ஏகைன பிருத்திவியாம் துவாபியாம் திரிபி அஷ்டபிர்வா பிரகிருதி பூதை. ஒரு புதிவியோட 1 2 3 8 எத்தனை பிரகிருதிகளும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கார். ததுக்தம் நிர்பாட்டி சேர்த்து வச்சுட்டாருன்னு சொல்றேன். எங்க சொல்லிருக்கு பகவானே, நான் சேர்த்து வச்சேன்னு சொல்றேன் சார். சொல்றாரு சார், எங்க? பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்தி தேவத அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா. எனக்கு பராப்பிரகிருதியான நான் அபரா பிரகிருதியோட சேர்ந்தேன். அபரா பிரகிருதிங்கிறது 8 விதம். என்னது? பூமி, ஆபஹா ஜலம், அனலஹா வாயு, அனலஹான நெருப்பு, வாயு, அதுக்கப்புறம் கம், கம் அப்படின்னு சொன்னா ஆகாசம், மனஹா புத்தி, அகங்காரா 8. இந்த 8 சேர்ந்து அபரா பிரகிருதின்னு பேரு. இந்த அபரா பிரகிருதியோட நான் சேர்ந்திருக்கேன். இதஸ்து அன்யா வித்தியமே பராம் இதஸ்து அன்யா அப்படின்னு சொல்லி பராப்பிரகிருதி அது யாரு? நான் தான் அப்படிங்கிறார் பகவான் 7ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில. ஆயால் பராப்பிரகிருதி இந்த கஷேத்திர சங்கயோகம் இருக்க பத்தில இதான் உலகத்துக்கு காரணம் விட்டார் அவர் 13ஆம் அத்தியாயத்துல. எல்லா கதையும் இங்க சொல்லிருக்கு. அவர் சொல்றதெல்லாம் அதுக்கு மூலமா இந்த உபநிஷத்து இருக்கு. இது காலேன செய்வா, அதோட காலத்தோட சேர்த்து வச்சார். ஆத்ம குணைச்சா அந்த கரண குணைச்சா, அந்த கரணத்துல இருக்கக்கூடியதான குணங்களோடையும் சேர்த்து வச்சார். அது என்னது? அந்த கரண குணங்கள் காமாதிபி, காமம், ஆசை, குரோதம், சங்கல்பம், வெக்கம், பயம், தைரியம், இதுவா அதுவா எனக்கூடியதான சந்தேகம், நிச்சயம், இவைகள்லாம் அந்த கரணத்துல இருக்கிற குணங்கள். காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா ஹ்ரீர் தீர் பீர் சர்வம் மன ஏவா அப்படி இருபது அரட்டிக்க சொல்லிட்டு அத்தனை குணங்களும் நமக்கு சேர்த்து வச்சார். அவர் சேர்த்து வச்சார், பக்தியை சேர்த்து வைக்கல. அந்த பக்தி நீங்க தான் அவரை வச்சுக்கணும். இத்தனை குணங்கள் அவர் என்ன பண்ணினார்? ஆசை, கோபம், குரோதம், வெக்கம், சந்தேகம், நிச்சயம், இத்தனை வெக்கம் எல்லாத்தையும் தைரியம் எல்லாம் சேர்த்து வச்சார் சார். பக்தியினர் நீயே உண்டு பண்ணிக்கணும். அதனால காமாதிபிஹி சூக்ஷ்மைஹி தற்கர்ம கிருத்வா வினிவர்த்ய பூயா தத்வஸ்ய தத்வேன சமேத்ய யோகம்.
ஏகேன த்வாப்யாம் திரிபிரக்தபிர்வா காலேன சைவ ஆத்மகுணைச்ச சூக்ஷ்மைः ஆரப்ய கர்மாணி குணான்விதானி பாவம்ச சர்வான் விநியோஜயத்யः தேஷாமபாவே கிருதகர்மநாசः கர்மக்ஷயே யாதி ததத்வதோன்யः. இப்ப கர்மாக்கள்லாம் என்னமா விநியோகம்? இவர் உலகத்தை உண்டு பண்ணினார், வேதங்களை உண்டு பண்ணினார், பஞ்சபூதங்களை உண்டு பண்ணினார், மனுஷியால உண்டு பண்ணினார். அந்த வேதங்களை நீ கர்மா பண்ணிக்கோப்பான்ட்டு கர்மாவில தயார் பண்ணிட்டார். அக்னிஹோத்திரம் ஜோதி சொர்க்க காமோ விஜேதா எல்லாம் பண்ணி விட்டார். அப்புறம் என்ன சார் நடந்ததுன்னு ஆரப்ய கர்மாணி குணான்விதானி கர்மாக்களை ஆரம்பிச்சானையா இந்த மனுஷன். அவனவனுக்கு இஷ்டமான கர்மாக்களை ஆரம்பிச்சான். சில பேர் சத்துவகுண பிரதானமான வேதோக்தமான கர்மாக்களை பண்றார். சில பேர் இதை பண்ணினா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு அதனால லாபத்தை பார்த்து கொண்டு ரஜோகுணத்தோட பண்ணிட்டு இருக்க. சில பேர் நான் கர்மா பண்ண மாட்டேன், பலம் மட்டும் எனக்கு வேணும், அதுக்கு ஏதாவது வழி உண்டா, ஏமாத்தி பண்ணலாமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கையா. அதெல்லாம் சில பேர் தமோ குணம், இப்படி சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம் குணான் விதானே குணான் பாவாம்ச சர்வான் விநியோஜயத்யா. இப்படி இருக்கிறவன் யார் ஒருவன் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டதான கர்மாக்களை பகவானுக்கே அர்ப்பணம் பண்றானோ விநியோஜயத்யா தேஷாமபாவே கிருத கர்மநாசா. இப்படி பலத்தை எதிர்பாராமல் கர்மாவை பண்ணும் பொழுது பலம் இவனுக்கு கிடைக்கல என்று நினைக்காதீங்க. பலம் இல்லாதனால என்ன ஆச்சு? இவன் முன்னால பண்ணியதான பாபம் எல்லாம் போச்சு சார். தேஷாமபாவே கிருத கர்மநாசா. புதிதான கர்மாக்களை விரும்பாதனால கிருத கர்மநாசா. அது என்னாச்சு? நித்திய கர்மா பண்ணினதுனால சித்த சுத்தி ஏற்பட்டது. கிருத கர்மநாசா. எல்லா கர்மாவும் போயிடுச்சு சார். ஞானம் வந்து என்னாச்சுன்னு கர்மக்ஷய யாதி தத்வதோன்யா. எப்பொழுது இவனுக்கு எல்லா கர்மாக்களும் அழிச்சு போயிடுதோ அப்பொழுது தத்வதோ அந்நிய. இந்த 36 தத்துவங்களுக்கு மேல இருக்கிற தத்துவம் இருக்கு பத்தியா, தத்வாதீதமான ஸ்வரூபம் மோட்சஸ்வரூபத்தை அடைஞ்சான். நித்திய கர்மாக்களை மட்டும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். இதுதான் கர்ம யோகம் அப்படின்னு பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல விஸ்தாரமா சொல்ற. எங்க சார் உபநிடத்துல சொல்லி இருக்குன்னா தெரியல. ஆரப்ய கர்மாணி குணான்விதானே பாவாம்ச சர்வான் விநியோஜயத்யா தேஷாமபாவே கிருத கர்மநாசா கர்மக்ஷயே யாதி ததத்வதோன்யா. இதானீம் இப்பொழுது கர்மணாம் முக்கியம் விநியோகம். கர்மாக்களுக்கு முக்கியமான பிரயோஜனம். எதற்காக கர்மாக்கள் சொல்லப்பட்டன வேதங்களில்? கர்மாக்களை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தா விநியோகம், முக்கியமான விநியோகம் சொல்லப்படுகிறது. ஆரப்யேதி ஆரப்யா கிருத்வா செய்து கர்மாணி குணைஹி சத்வாதிபிரன்விதானி சத்வாதி குணங்களோட கூடியதான கர்மாக்களை பாவாம்ச அத்தியந்த விசேஷான் இவைகளெல்லாம் விநியோஜயேத் ஈஸ்வரே பரமாத்மாவுக்கு கொடுக்கணும். சமர்ப்பயேத் அதுல விநியோஜயேத் என்னன்னா ஈஸ்வரார்த்தம் கர்மா. நான் செய்வது எதுவா இருந்தாலும் அது பகவானுக்காக. எத்கரோஷு எதஸ்னாது எஜ்ஜோசி ததாதி எது எதை நீங்க பண்றீங்களோ எல்லாமே ஜபோ ஜல்பம் சகலமபி புத்ரா விரச்சனா கதை பிராதட்சண்ய கிரமணமசனாத்யாகுதி விதி எல்லாமே பரமாத்மாவுக்காக நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க பண்றதெல்லாம் அவருக்குன்னு சொல்லுங்க. சமைக்கும் பொழுது யாருக்கு? பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு சமைக்கிறேன்னு சொல்லுங்க. பழைய நாள்ல அப்படிதான் சொல்லி பழக்கம். அவிஷ்ட பண்றேன்னு சொல்லுவார். இப்பெல்லாம் யாருக்கு இந்த வார்த்தையே தெரியாது. பாதிக்கு மேல சம்பிரதாயமாரில் இருக்கிற வார்த்தைகள்லாம் மறந்து போயிட்டேன். எங்காத்துக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுறான். அப்படியாவது வைஸ்வதீயத்தை வாங்குவோன்னு கூப்பிடணும். பெரியவாளை கூப்பிடுறப்ப அப்படின்னா கூப்பிடணும். எங்காவது வா சாப்பிடவா நாளைக்கு வா இப்படி பார்ட்டிங்கிறான். 4 பேரோட தனியா மடிய உட்கார்ந்து சாப்பிடுறதான் சேர்ந்து பார்ட்டி எல்லாம் வைக்கப்படாது. தப்பது. தெரியல மனுஷாளுக்கு எதை பண்ணினா நல்லது எதை பண்ணினா கெட்டதுங்க தெரியாதனால ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் நாம எதை பண்ணினாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பேத்யா தேஷாம் ஈஸ்வரே சமர்ப்பிதத்வாது பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணினத்தினால் ஆத்ம சம்பந்தாபாவா இவனோட அதுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. நான் இதுன்னு ஈஸ்வரனுக்குன்னு கொடுத்துட்டேனே அப்ப எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை. ஆத்ம சம்பந்தாபாவா ததபாவே எப்பொழுது ஆத்ம சம்பந்தம் இல்லாமல் போயிடுதோ பூர்வகிருத கர்மணாம் நாசா புதுசான கர்மாக்களுக்கு ஆத்ம சம்பந்தம் இல்லை. பகவானுக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணியதுனால பகவான் என்ன பண்ணினார்? உமட்ட இருக்கக்கூடியதான பழைய கர்மாக்கள் இருக்கு பத்தில அதெல்லாம் தொடச்சு எடுத்து விடாது.
அதுல எங்க சர்ச்சல் இருக்கு? கீதையில 9வது அத்தியாயத்துல யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜோஷி ததாசியது யத்தபத்யத கௌந்தேய தத்குருஷ்வமதர்ப்பணம் சுபாசுப பலைரேவம் மோட்சசே கர்மபந்தனை ஏவம். இப்படி பண்ணினேடையானால் சுபாசுப பலங்கள்னால உங்களுக்கு கர்மபந்தனங்களுக்கு விமுக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. அதோட மட்டுமல்ல, 5ஆம் அத்தியாயத்துல பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந பாபேன பத்மபத்ரமிவம்பசா. பிரம்மத்திற்கு இந்த கர்மாக்களை எல்லாம் தான் அதுல சம்பந்தம் இல்லாமல் பிரம்மத்திற்காக என்று யார் செய்கிறானோ லிப்யதே நக பாபேன அவன் அந்த கர்மாக்கள்னால ஏற்படக்கூடியதான பலங்களான புண்ணிய பாபங்களோட ஒட்டுவதில்லை. சேர்த்துக்கணும். புண்ணியங்கிறது தங்க விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பு விலங்கு. உங்களை காலமே வீட்டை விட்டு போகப்படாதுங்கிற. ஏன்டா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆளு யாரும் இல்லை. ராத்திரி போகப்படாது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. மத்தியானம் போகணும்னா உங்களால முடியாது வெயில்ல. அப்ப எப்பதான் போறது? ரொம்ப அபிமானத்தோடு தான் பாத்துக்கிறார். ஆனா அந்த அபிமானமே நமக்கு சுவாதந்திர பங்கமா இருக்கு. ஆகையால் புண்ணியமும் தங்க சங்கிலி, பாபமானது இரும்பு சங்கிலி. ஆகையால் புண்ணியம் பாபம் ரெண்டும் போகணும். சுத்தம பாபவித்தம் அப்படின்னு இந்த புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய நிலைய அடைகள். இப்ப இருக்கிறது கர்மா தான் பகவானுக்கு கொடுத்துட்டேன். அதனால இப்ப இருக்கிற பண்ணா இல்ல. சித்த சுத்தி வந்தது. சித்த சுத்தினால ஈஸ்வர அனுகிரகத்தினால ஞானம் வந்தது. எல்லா கர்மாவும் போய் இந்த கர்மாக்கள்னால பூர்வ கர்மா போகல. சித்த சுத்தினால ஞானம் வரும். எப்ப சித்த சுத்தி ஆச்சோ, சித்த சுத்திக்கு அடையாளம் என்ன? என் மனசு சுத்தமா இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? குரு இடத்துல வேதாந்தத்தை கேட்கறதாம். சிரவணம்ங்கிறது ஒரு சாதனம். அது அந்த சிரவணம்ங்கிறது ஒரு பிரமான்னு சொன்னா அது ஞானத்தை அவசியம் உண்டு பண்ணிவிடும். சார் நான் கேட்டுட்டே இருக்கேன்னு ஞானம் உண்டாகலையே நீங்க நினைக்கலாம். ஞானம் உண்டாகலன்னு இல்லை, ஞானம் உண்டாச்சு. பிரதிபந்தகம் இது இருக்கு. பூமியில பீஜத்தை போட்டு அதுல இருந்து ஜலத்தை விட்டுருக்கள். நாளைக்கு மழை வரணும். ஒரு வாரமாச்சு, ஒரு வருஷமாச்சு வரல. என்னடா மேல பாறாங்கல் இருக்கு. அது கொஞ்ச நாள் ஆனப்புறம் அப்படியே திரும்பி அந்த பக்கம் வந்துடும். விவகாரம் என்னன்னா, நமக்கெல்லாம் சித்த சுத்தி ஆச்சுங்கிறதுக்கு அத்தாரிட்டி என்ன? வேதாந்தத்தை கேட்கிறோம். வேதாந்தத்தை கேட்கறது ஒண்ணுதான் சித்த சுத்தி ஆனதுக்கு அடையாளம். ஆசிட் டெஸ்ட் மீன்ஸ் இல்ல, அதுதான் ஃபைனல் நேச்சர். சித்த சுத்தி வந்தாச்சுன்னா நீங்க விரும்பாத போனாலும் வேதாந்த சிரவணம் பண்ணுவீங்க. ஏன்? சித்த சுத்தமாக இல்லாத போனால் அந்த சித்தமானது கண்கள் வழியாக வெளியில தூண்டப்படுகிறது. காமையேஷ பிரவர்த்தகா. எப்ப வெளியில தூண்டப்படாமல் வேதாந்தத்தை கேட்க வந்துடோ அப்பவே சித்த சுத்தினார். அது என்ன பண்றது? சிரவணத்தை கொடுக்கறது. சிரவணமானது ஞானத்தை கொடுத்தாச்சு. முதல் கிளாஸுக்கு வந்த அன்னைக்கே ஞானம் வந்தாச்சான். ஆனா அது நமக்கு வேலை செய்யலையே. இன்னும் ராகத்வேஷாதிகள்லாம் தோன்றதே. உலகத்துல யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நம்மளை தாக்குறதே அப்படி எல்லாம் நினைக்கலாம். அதுக்கு என்ன? அந்த ஞானமானது தடப்பட்டு இருக்கு, பிரதிபந்தகமா இருக்கு, எண்ணிக்கு போகவும் தெரியாது. அதுக்கு வேற வழி இல்ல, சிரவணமே பண்ணணும். ஆகையால் இதுதான் வழி. அதான் சொல்றேன். நீங்க அது ப்ராசஸ் சொல்லிருக்கேள். வாசனாநாதம் எல்லாம் எப்படி வரும்? சித்த சுத்தி அந்த வரத்துக்கே எப்படி காரணம்? மனசுல இருக்கிற கர்மாக்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட், அதோட வாசனைகள், இத்தனை நாள கர்மாவை பண்ணி பண்ணி மறுபடியும் அந்த பக்கம் போகணும் என்ன கொடுக்குதான அவைகள் எல்லாம் நாசமா இருக்கும். அந்த வாசனையானது லௌகிக வாசனை, சாஸ்திரிய வாசனை 2 விதமா இருக்குன்னு விவேக சூடாமணியில சொல்லிருக்க. அவைகள்லாம் போன பிறகு ஆகையால் சித்த சுத்தி வந்ததுங்கிறதுக்கே காரணம் என்ன? வேதாந்த சிரவணம் தான் பிரமாணம். விடாம பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு தானா ஞானம் வந்துடும். அதனால எப்ப வந்ததோ காரணம் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்க. ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசாத்குரு அர்ஜுனா அங்கே சொல்லியிருக்காரு. பரம்பரையான்னு வச்சுப்போமே. சரியா? பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந பாபேன பத்மபத்ரமிவம்பசா காயேன மனசா புத்தியா கேவலேந்திரியைரவே. இந்த சரீரத்துல பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, பிரதட்சணம் பண்ணுங்க, மனசுனால அவரை தியானம் பண்ணுங்க, புத்தினால தீர்மானம் பண்ணுங்க, வேதாந்தத்தை வாசிங்க. கேவலேந்திரியைரவே கண்ணால பகவானுடைய மூர்த்தியை பாருங்க, கையால சேத்துலார சிருங்காரமும் அவருக்கு அலங்காரம் பண்ணுங்க, மூக்கால அவருடைய சந்தனத்தை எடுத்து வாசனை பண்ணுங்க, அவருடைய துளசியை மூத்து பாத்துங்க. இப்படி எல்லாம் பண்ணணும். கேவலேந்திரியைரவே யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா.
அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு பண்றான் எதற்காக? ஆத்ம சுத்தையே சித்த சுத்திக்கா. இந்த கர்மாக்கள் எல்லாம் எப்படி உண்டாரு எல்லாம் கீதையில இருக்கு சார். நம்ம தான் வேகம் என்ன பேப்பர் வாசிக்கிறது நிதானமா நிறுத்தி வாசிக்கிறான். 2 மணி நேரம் ஆறுது ஹிந்து பேப்பருக்கு. பகவத்கீதை இன்னும் அவ்வளவு வேகமா வாசிக்கிறான். விவகாரம் வாசிக்கிறதே இல்ல, வாசிச்சாலும் மகா வேகமா ஒவ்வொரு பதத்திலையும் சங்கம் தியக்த்வா. எதுக்கு? ஆத்ம சுத்தையே, இந்த சித்த சுத்திக்காக பண்றான் ஐயா யோகிகள்லாம் அப்படிங்கிறது. இது கர்மக்ஷயே விசித்த சுத்வா, கர்மாவானது அழிச்சினது விசித்த தத்துவனா இருக்கிறவன். யாதி தத்வதோ அந்யா தத்வேபியா பிரகிருதி பேதேபியா அந்யா, தத்துவங்களை விட்ட பிரகிருதியா இருக்கக்கூடியதான பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவஜா என்று சொன்னதான பிரகிருதிகளை விட வேறானதான அவித்யா தற்காரிய வினிர்முக்தா, அவித்யா காரியங்கள்னால விடப்பட்டு சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மத்வேன, சித்ததே சதானந்தமான அத்விதீயமான பிரம்மமாக நான் இருக்கிறேன் என்று அவகச்சன் இத்யர்த்தா. இந்த பாடத்துல புஸ்தகத்துல தத்வத்தோ அந்யான்னு இருக்கு. எங்கேயோ ஒரு புஸ்தகத்துல தத்வத்தோ அந்நியத்துன்னு இருந்ததான் ஆச்சாரியர் பாக்குற காலத்துல. தத்வத்தோ அந்நியத்து இது பாட்டே அப்படி ஒரு பாடம் இருக்குமையானால் தத்வேபியா எதன்யத் பிரம்ம தத்யாதி, இந்த தத்துவங்களோட தத்வாதீதமான பிரம்மத்தை அடையறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆரப்ய கர்மாணி குணான்விதானி பாவம் சர்வான் விநியோதயஸ்ய தேஷாமபாவே கிருத கர்மநாத கர்மக்ஷயே யாதி ததத்வதோன்யா அப்படின்னு. பிறகு ஆதித்யோக நிமித்த ஹேது பரத்ரிகாலாதகலோ விதிருஷ்டா சம்விஸ்வரூபம் பவபூதமீட்யம் தேவம் சமுபாஸ்ய பூர்வம் அப்படின்னு அவருடைய உபாசனா பிரகாரம் அதனால வரக்கூடியதான லாபங்கள் இவைகள்லாம் அழகா சொல்றது. இத